இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுமை பித்தன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிறுகதை மன்னன் சொல்லி அழைக்கப்படுறது யார்? புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான், தமிழ் சிறுகதையின் தூண் அப்படி சொல்லுவாங்க. புதுமை பித்தன்னா புதுன்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. புது தூணு, புது மாப்பசான்னா புது மாப்பிள்ளை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மன்னன், சிறுகதை மன்னன். ஓகேவா? சிறுகதை செல்வர் யாருன்னா புதுமை பித்தன். புது செல்லு. அது மாதிரி அடுத்து வந்து சிறுகதை வள்ளுவர். வள்ளுவர் வந்து குறளை வந்து புதுசாக தான் எழுதியிருப்பார். வேறு குறளாக நிறையா எழுதியிருப்பாரா? அப்படின்னா வந்து புது வள்ளுவர், புது செல்லு, புது தூணு, புது மாப்பிள்ளை, புது சிறுகதை மன்னன் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து காவியத்திற்கு கம்பன், கவிதைக்கு பாரதி, சிறுகதைக்கு புதுமை பித்தன் சொன்னது யாருன்னா ஜெயகாந்தன். என்னது? காவியத்துக்கு கம்பன், கவிதைக்கு பாரதி, சிறுகதைக்கு புதுமை பித்தன் சொன்னது வந்து ஜெயகாந்தன் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து வந்து புதுமை பித்தன் சிறுகதைகள் கவிதையுடன் போட்டி போடுகிறது அப்படின்னு சொன்னது வந்து தேப்போமி. புதுமை பித்தனோட சிறுகதைகள் வந்து கவிதையுடன் போட்டி போடுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா தேப்போமி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அவங்களோட சிறுகதை நூல்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். கபாடபுரங்கிறது வந்து அழிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவோமா? புதுசாக ஒன்று உருவாகிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னது? புதுசாக ஒன்று உருவாகிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து புதிய ஒளி, அதுலேயே புதியன்னு வந்துருச்சு. சித்தி, புது 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 சித்தி. இப்போ வந்து ஒரு பேபி பிறந்தா அவங்க வந்து புது சித்தியாக தானே ஆவாங்க. புது சித்தி. நீ கும்பலை அப்படின்னா புது கும்பல், புதுசாக ஒரு கும்பல் வந்து உருவாகிட்டே இருக்குது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். இது வந்து கந்தசாமி படம் இருக்கும் தெரியுமா? விக்ரம் படம் ஒரு இருக்குல்ல, கந்தசாமி படம், அதை வச்சு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அது வந்து சேவல் வேஷம்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து புதுசாக ஏதோ ஒரு படைப்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னா யார்? புதுமை பித்தன். அகல்யே சாப விமோச்சனம், இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒன்று, புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் என்னதுன்னா புதுமை பித்தன். இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிடணும்? புதுமை பித்தனை வந்து ஷேர் பண்ணிடணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், துன்பக்கேணி. புதுசாக என்ன வரும்? துன்பம் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து மனித எந்திரம். புது எந்திரம். அதுக்கடுத்து வந்து சிற்பியின் நகரம். புது நகரம். அதுக்கடுத்து பொன்னகரம். புது பொண்ணு. கயிற்றிரவு. புது கயிறு. புது கயிறு தானே கட்டுவாங்க மேரேஜ் அப்போ. கல்யாணம். புது கல்யாணம். ஃபஸ்ட்டு கல்யாணத்தை புது கல்யாணம். நினைவு பாதை. புதுசான நினைவுகள்லாம் வருது. ஓகேவா? வேதாளம் சொன்ன கதை. வேதாளம் வந்து புதுசாக வந்து கதை சொல்லும். விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு வருஷமும் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ புது விநாயகர் தான் வாங்குவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த சிறுகதை மட்டும் வேகமாக பார்த்துடலாம், ஒரே ஒரு நிமிஷம். கபாடம்னா புது கபாடபுரம், புதிய ஒளி, புது சித்தி, புது கும்பல், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதிய படைப்பு, அகல்யை சாபவிமோசனம் நம்ம புதுசாக கேள்விப்படுற ஒன்று, துன்பக்கேணி புதுசாக துன்பம் வரும், மனித எந்திரம், புது நகரம், புது பொண்ணு, புது கயிறு, புது கல்யாணம், நினைவு பதை வேதாள புதுசாக கதை சொல்லும், விநாயகர் சதுர்த்தி, புது விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா? தட்ஸ் ஆல்.